வணக்கம். இது மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். மீண்டும் ஆட்சியை பிடிக்க பாஜக எதையும் செய்வார்கள். திமுக மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. மீன்வளம் தொடர்பான கூட்டு பணிக்குழு கூட்டத்தில் தற்போதைய மீனவர் பிரச்சினை குறித்து விவாதிக்கப்பட்டதா? நாடாளுமன்ற மாநிலங்களவையில் வைகோ எழுப்பிய கேள்விக்கு ஒன்றிய வெளியுறவுத்துறை இணை அமைச்சர் பதில். பொம்மன் பெல்லியை சந்தித்தார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. குடியரசுத் தலைவர் வருகையை ஒட்டி புதுச்சேரி கடற்கரை சாலை மூடப்படும் என அறிவிப்பு. ராகுல் காந்திக்கு மீண்டும் எம்பி பதவி வழங்க வேண்டும். சபாநாயகர் ஓம் பிர்லாவிற்கு காங்கிரஸ் கடிதம். மணிப்பூரில் மீண்டும் வெடித்த வன்முறையால் 3 பேர் உயிரிழப்பு. 8 மாவட்டங்களில் ஊரடங்கு நேரம் நீட்டிப்பு. மீண்டும் ஆட்சியை பிடிக்க பாஜக எதையும் செய்வார்கள் என திமுக மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் தலைமையில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் காணொலி வாயிலாக நடைபெற்றது. அப்போது பேசிய முதலமைச்சர் கட்சியில் உறுப்பினர் சேர்க்கையை தீவிரப்படுத்த வேண்டும் என கேட்டுக்கொண்டார். ஒருவருக்கொருவர் ஒருங்கிணைந்து ஒற்றை சிந்தனையுடன் செயல்பட வேண்டும் என அறிவுறுத்திய அவர் அமைச்சர்கள் உள்ளிட்ட அனைவரும் பொது இடங்களில் கவனமுடன் பேச வேண்டும் என அறிவுரை வழங்கினார். தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கலைஞர் நூற்றாண்டு விழாவினை வெறும் கொண்டாட்டமாக மட்டும் இல்லாமல் கொள்கை திருவிழாவாக கொண்டாடுவோம். 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு நாம் இப்போதே தயாராகிவிட்டோம். தமிழ்நாட்டில் அவர்கள் எடுக்கும் முயற்சிகள் எல்லாம் தோல்வி அடைந்து வருவதால் நம்மை நோக்கி பாய்வார்கள் என்றும் கடந்த காலங்களில் இது போன்ற பல தடைகளை சமாளித்து நாம் வெற்றி பெற்றது போல் இம்முறையும் நாம் முழுமையான வெற்றியை பெற அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என கேட்டுக்கொண்டார். தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் பாஜகவை பொறுத்தவரையில் இது அவர்களுக்கு வாழ்வா சாவா என்ற தேர்தல். மீண்டும் ஆட்சியை பிடிக்க எதையும் செய்வார்கள் என கூறினார். மீன்வளம் தொடர்பான கூட்டு பணிக்குழு கூட்டத்தில் தற்போதைய மீனவர் பிரச்சினை குறித்து விவாதிக்கப்பட்டதா என மதிமுக பொதுச் செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான வைகோ எழுப்பிய கேள்விக்கு ஒன்றிய வெளியுறவுத்துறை இணை அமைச்சர் வி. முரளிதரன் பதிலளித்துள்ளார். ஜூலை 27ஆம் தேதி நாடாளுமன்ற மாநிலங்களவையில் கேள்வி எழுப்பிய வைகோ அண்மை காலமாக இலங்கை கடற்படையினர் தமிழக மீனவர்களை தாக்கி படகுகளை சேதப்படுத்தும் செயல்கள் அதிகரித்து வருகிறதா? அப்படியானால் அதன் விவரங்கள் என்ன என்றும் விடுவிக்கப்பட்ட மற்றும் காவலில் உள்ள மீனவர்களின் எண்ணிக்கை என்ன எனவும் கேள்வி எழுப்பினார். மேலும் மீனவர் நிலைமையை சமாளிக்க இந்தியா எடுத்த நடவடிக்கை என்ன எனவும் கேள்வி எழுப்பினார். இதற்கு பதில் அளித்துள்ள ஒன்றிய வெளியுறவுத்துறை இணை அமைச்சர் வி. முரளிதரன் இந்திய மீனவர்கள் மீது இலங்கை கடற்படையினர் தாக்குதல் நடத்துவது தொடர்பான செய்திகள் வரும்போதெல்லாம் அரசு தூதரகத்தின் மூலம் இலங்கை அரசிடம் விசாரணை நடத்துவதாக தெரிவித்தார். அதன்படி இந்த ஆண்டில் இதுவரை 2 தாக்குதல்கள் நடத்தப்பட்டு 74 மீனவர்கள் கைது செய்யப்பட்டதாகவும் கைது செய்யப்பட்ட மீனவர்கள் அனைவரும் விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதையடுத்து மீனவர்களின் சேதமடைந்த படகுகளுக்கு இழப்பீடு வழங்குவது குறித்து பரிசீலிக்கப்பட்டதா? அப்படியானால் அதன் விவரங்கள் என்ன என்றும் மீன்வளம் தொடர்பான கூட்டு பணிக்குழு கூட்டத்தில் தற்போதைய பிரச்சினை பற்றி விவாதிக்கப்பட்டிருந்தால் அதன் விவரங்கள் என்ன என்று வைகோ கேள்வி எழுப்பினார். இதற்கு பதில் அளித்துள்ள ஒன்றிய வெளியுறவுத்துறை இணையமைச்சர் வி. முரளிதரன் மீனவர்களின் பாதுகாப்பிற்கு அதிக முன்னுரிமை அளிப்பதாக தெரிவித்த அவர் பிரதமர் உட்பட அரசாங்கம் உயர் மட்டத்தில் மீனவர்களின் பிரச்சினைகள் குறித்து பேசப்பட்டு வருவதாக கூறினார். மேலும் பேச்சுவார்த்தை மூலம் மட்டுமே தீர்வு காண வேண்டும் என இலங்கை அரசிடம் வலியுறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மீனவர்கள் தொடர்பான பிரச்சினைகள் குறித்து மீன்பிடித்துறை தொடர்பான கூட்டு செயற்குழு கூட்டத்தின் வழக்கமான கூட்டங்கள் நடத்தப்படுவதாகவும் அனைத்து மீன்பிடி பிரச்சினைகளையும் கூட்டு செயற்குழுவில் விரிவாக விவாதிக்கப்பட்டதாகவும் தெரிவித்தார். தமிழகம் வந்துள்ள குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஆஸ்கர் விருது பெற்ற படத்தில் நடித்த பொம்மன் பெல்லியை சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார். சென்னை பல்கலைக்கழகத்தின் 165வது பட்டமளிப்பு விழா உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு 2 நாட்கள் பயணமாக தமிழகம் வந்துள்ளார். குடியரசுத் தலைவராக பதவியேற்ற பின் அவர் தமிழகத்திற்கு வருவது இது முதல் முறையாகும். நீலகிரி மாவட்டம் மசினகுடி ஹெலிகாப்டர் தளத்தில் இருந்து சாலை மார்க்கமாக முதுமலை யானைகள் முகாமிற்கு சென்ற குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு காரில் இருந்தபடி மக்களை பார்த்து கையசைத்தபடி சென்றார். தெப்பக்காடு யானைகள் முகாமிற்கு சென்ற அவர்
தி எலிபென்ட் விஸ்பரஸ் ஆவண படத்தில் இடம்பெற்ற பொம்மன் பெல்லி குடியிருக்கும் பகுதிக்கு சென்று அவர்களை சந்தித்தார். அதனைத் தொடர்ந்து வளர்ப்பு யானை முகாம் மற்றும் யானைக்கு உணவளிப்பதை பார்வையிட்டார். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வருகையை ஒட்டி ஆகஸ்ட் 8ஆம் தேதி அதிகாலை 4 மணி முதல் காலை 7 மணி வரை புதுச்சேரி கடற்கரை சாலை மூடப்படும் என அறிவித்துள்ளனர். காலை 6 மணி முதல் 6:45 மணி வரை கடற்கரை சாலையில் முர்மு நடைபயிற்சி மேற்கொள்ள உள்ளார். குடியரசுத் தலைவர் செல்லும் வழிகளில் உள்ள சாலையோர உணவு கடை மற்றும் பழக்கடைகளுக்கும் போலீஸ் தடை விதித்துள்ளது. மணிப்பூர் மாநிலத்தில் மீண்டும் ஏற்பட்ட கலவரத்தில் 3 பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட நிலையில் பல வீடுகளுக்கு தீ வைக்கப்பட்டதால் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. மணிப்பூரில் இடஒதுக்கீடு விவகாரம் தொடர்பாக குக்கி மற்றும் மைத்தேயி இன மக்களுக்கு இடையே கடந்த 3 மாதங்களாக கலவரம் நடந்து வருகிறது. இதில் 150க்கும் அதிகமானவர்கள் கொல்லப்பட்ட நிலையில் ஆயிரக்கணக்கான மக்கள் அம்மாநிலத்திலேயே அகதிகளாக தங்க வைக்கப்பட்டுள்ளனர். சமீபத்தில் 2 பெண்களுக்கு நடந்த கூட்டு பாலியல் வன்கொடுமை தொடர்பான வீடியோ வெளியாகி நாட்டையே உலுக்கிய நிலையில் நாடாளுமன்றத்தில் இதுகுறித்து பிரதமர் விளக்கம் அளிக்க கோரி எதிர்க்கட்சிகள் தொடர் அமளியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் மணிப்பூரில் நேற்று இரவு மீண்டும் புதிதாக வெடித்த கலவரத்தில் 3 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். பாதுகாக்கப்பட்ட பகுதியை தாண்டி வந்த சிலர் மைத்தேயி மக்கள் வசிக்கும் பகுதியில் துப்பாக்கிச் சூடு நடத்தியதைத் தொடர்ந்து மீண்டும் கலவரம் வெடித்தது. உயிரிழந்தவர்கள் 3 மைத்தேயி சமூகத்தை சேர்ந்தவர்கள் என்பதால் இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக குக்கி சமூகத்தை சேர்ந்தவர்களின் வீடுகள் தீக்கு இரையாக்கப்பட்டுள்ளன. மணிப்பூரின் பிஷ்ணுபூர் மாவட்டத்தில் நேற்று முன்தினம் ஆயுத படைகளுக்கும் மைத்தேயி சமூகத்தினருக்கும் இடையே 2 நாட்களுக்கு முன்னர் நடந்த மோதலில் 17 பேர் காயமடைந்தனர். இந்நிலையில் நேற்று வெடித்த கலவரத்தில் 3 பேர் கொல்லப்பட்டதால் ஊரடங்கு தளர்த்தப்பட்ட பல்வேறு பகுதிகளிலும் குறிப்பாக இம்பால் கிழக்கு மற்றும் இம்பால் மேற்கு பகுதிகளில் தளர்த்தப்பட்ட ஊரடங்கு திரும்ப பெறப்பட்டுள்ளது. ராகுல் காந்திக்கு மீண்டும் எம்பி பதவி வழங்க வலியுறுத்தி காங்கிரஸ் கட்சி கடிதம் எழுதியுள்ளது. கடந்த 2019 தேர்தல் பிரச்சாரத்தின் போது மோடி சமூகம் குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் ராகுல் காந்திக்கு சூரத் நீதிமன்றம் 2 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்தது. இதனால் அவர் எம்பி பதவியில் இருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டார். இதை எதிர்த்து ராகுல் காந்தி மேல்முறையீடு செய்த நிலையில் சூரத் நீதிமன்றம் ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டது. இதனை அடுத்து சிறை தண்டனையை ரத்து செய்ய கோரி குஜராத் உயர் நீதிமன்றத்தில் ராகுல் காந்தி மனு தாக்கல் செய்தார். வழக்கை விசாரித்த குஜராத் நீதிமன்றம் சிறை தண்டனைக்கு தடை விதிக்க மறுப்பு தெரிவித்ததோடு மனுவையும் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. இதன் காரணமாக ராகுல் காந்தி உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தார். மனுவை விசாரித்த நீதிபதிகள் 2 ஆண்டு கால சிறை தண்டனைக்கு இடைக்கால தடை விதித்து தீர்ப்பு வழங்கினர். மேலும் ராகுல் காந்திக்கு அதிகபட்ச தண்டனை விதிக்கப்பட்டது ஏன் என கேள்வி எழுப்பிய உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தண்டனை விதிக்கப்பட்டதால் தனிநபரை தேர்ந்தெடுத்த தொகுதி வாக்காளர்களும் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர். இதனை அடுத்து ராகுல் காந்தி மீண்டும் எம்பியாக தொடர்வார் என்றும் மீண்டும் நாடாளுமன்றம் செல்வார் என்றும் கூறப்படுகிறது. அவதூறு வழக்கில் ராகுல் காந்திக்கு விதிக்கப்பட்ட தண்டனையை உச்சநீதிமன்றம் நிறுத்தி வைத்துள்ள நிலையில் அவரை மக்களவை உறுப்பினராக தொடர வழிவகை செய்யுமாறு சபாநாயகர் ஓம் பிர்லாவுக்கு மக்களவை காங்கிரஸ் தலைவர் ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி கடிதம் மூலம் கோரிக்கை விடுத்துள்ளார். 1965 மொழி புரட்சி காலத்தை மீண்டும் உருவாக்கி விடாதீர்கள் என உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேச்சுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். டெல்லியில் நடைபெற்ற அலுவல் மொழிக்கான நாடாளுமன்ற குழுவின் 38வது கூட்டத்தில் பேசிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, இந்தி ஏற்றுக்கொள்ளும் வேகம் மெதுவாக இருந்தாலும் எதிர்ப்பின்றி இறுதியாக ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று கூறினார். உள்ளூர் மொழிகளுடன் இந்தி போட்டியிடவில்லை என்றும் அனைத்து இந்திய மொழிகளையும் ஊக்குவிப்பதன் மூலம் மட்டுமே தேசம் அதிகாரம் பெறும் என்றும் கூறினார். உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் இந்த பேச்சுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் எதிர்ப்பின்றி அனைவரும் இந்தியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் பேச்சு மற்ற மொழி பேசும் அனைத்து இன மக்களையும் இந்திக்கு கொத்தடிமை ஆக்கும் சதிகார முயற்சியாக உள்ளதாக காட்டம் தெரிவித்தார். தமிழ்நாடு தலையாட்டி பொம்மை மாநிலம் அல்ல என தெரிவித்துள்ள முதலமைச்சர், தமிழ்நாட்டுக்கு வந்தால் தமிழ் தொன்மையான மொழி என்று பேசுவதும் டெல்லிக்கு சென்றதும் நஞ்சை பரப்புவதும் பாஜகவின் பசப்பு அரசியல் என்பதை அனைவரும் அறிந்ததே என பதிவிட்டுள்ளார். திணிப்பை இப்போது மேற்கு வங்கம், கர்நாடகம் என பல மாநிலங்களும் கடுமையாக எதிர்ப்பு தொடங்கியிருப்பதை அமித்ஷா உணர வேண்டும் என குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர், 1965 மொழி புரட்சி காலத்தை மீண்டும் உருவாக்கி விடாதீர்கள் என எச்சரிக்கை விடுத்துள்ளார்.
ஆக்ரோஷமாக வந்தாலும் அமைதியாக வந்தாலும் இந்தி திணிப்பை என்றைக்கும் தமிழ்நாடு ஏற்காது என்றும் பன்முகத்தன்மை கொண்ட இந்தியாவில் ஒரே மதம், ஒரே நாடு, ஒரே மொழி கொள்கையை திணிப்பதை பாஜக நிறுத்திக் கொள்ள வேண்டும் என அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ட்விட்டரில் கண்டனம் தெரிவித்துள்ளார். மதுரை எம்பி சு வெங்கடேசன் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில், இந்தியை ஏற்பது என்ற பேச்சுக்கே இடமில்லை, இந்திய மொழிகள் ஒருபோதும் இந்தியிடம் மண்டியிடாது என்றும் இந்தி திணிப்பை தமிழ்நாடு எப்பொழுதும் வெல்லும் என தெரிவித்தார். மகளிர் உரிமை தொகை தொடர்பான 2ஆம் கட்ட முகாம் 16ஆம் தேதி வரை நடைபெறும் என சென்னை மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் 2ஆம் கட்ட விண்ணப்ப பதிவு முகாம் இன்று தொடங்கி வரும் 16ஆம் தேதி வரை நடைபெறும் நிலையில் சென்னை கீழ்ப்பாக்கம் செயின்ட் ஜார்ஜ் ஆங்கிலோ இந்தியன் பள்ளியில் முகாமை சென்னை மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் சென்னையில் முதல் கட்ட முகாமில் 4,70,301 விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். 16ஆம் தேதி வரை வீடுகளுக்கு நேரில் சென்று தன்னார்வலர்கள் விண்ணப்பங்களை வழங்குவார்கள் என தெரிவித்த அவர், கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்காக 150க்கும் மேற்பட்ட குழுக்கள் சென்னையில் மண்டல வாரியாக கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருவதாக தெரிவித்தார். தண்ணீர் பற்றாக்குறையால் கருகும் குறுவை நெல் பயிரை காப்பாற்ற காவிரி நீரை விரைந்து பெற்று தர வேண்டும் என எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், காவிரி மேலாண்மை ஆணையத்தின் வழிகாட்டுதலையும் உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்புகளையும் நிறைவேற்ற வேண்டியது கர்நாடக அரசின் கடமை என தெரிவித்துள்ளார். அரசியல் காரணங்களுக்காக நழுவும் கர்நாடக அரசை தட்டி கேட்க வேண்டியதும், கண்டிக்க வேண்டியதும், வற்புறுத்தி நம்முடைய பங்கு நீரை பெற வேண்டியதும் முதலமைச்சர் ஸ்டாலினின் உரிமை என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். டெல்டா மாவட்டங்களில் தண்ணீர் பற்றாக்குறையால் சுமார் 3.5 லட்சம் ஏக்கரில் கருகி கொண்டிருக்கும் குறுவை நெல் பயிரை காப்பாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட இவர், காவிரி நீரை விரைந்து பெறவில்லை எனில் டெல்டா விவசாயிகளை ஒன்றிணைந்து போராட்டத்தில் களமிறங்கப் போவதாக எச்சரிக்கை விடுத்துள்ளார். மேலும் மேகதாது குறுக்கே அணை கட்டுவதற்காக நில அளவீடு செய்ய ஆட்களை நியமித்துள்ளதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள எடப்பாடி பழனிசாமி, நில அளவை பணிகளை தடுத்து நிறுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டுள்ளார். அமைச்சர் செந்தில் பாலாஜி தொடர்புடைய இடங்களில் நடத்தப்பட்ட சோதனையில் 22 லட்சம் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டதாக அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது. பண மோசடியில் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலில் உள்ள அமைச்சர் செந்தில் பாலாஜி தொடர்புடைய 9 இடங்களில் கடந்த 3ஆம் தேதி அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது. இந்த சோதனை குறித்து அமலாக்கத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி, கணக்கில் வராத 22 லட்சம் ரொக்கம் பணம், 16.6 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கணக்கில் வராத விலை உயர்ந்த பொருட்கள் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் செந்தில் பாலாஜியின் 60 நில ஆவணங்கள் முடக்கப்பட்டுள்ளதாகவும் அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது. டாஸ்மாக் கடைகளில் நிர்ணயிக்கப்பட்ட விலையை விட கூடுதல் பணம் வாங்குவதை தடுக்க ஸ்வைப் மிஷின் பொருத்தப்பட உள்ளதாக டாஸ்மாக் நிர்வாகம் அறிவித்துள்ளது. தமிழகத்தில் உள்ள 5,000 டாஸ்மாக் கடைகளை கணினி மயமாக்க அரசு திட்டமிட்டுள்ளது. இதனை அடுத்து உபகரணங்களை கொள்முதல் செய்வதற்கான ஒப்பந்தம் கோரப்பட்டுள்ளது. அதேபோல் மதுபான விற்பனை, மதுபானம் இருப்பு உள்ளிட்ட அனைத்து நடவடிக்கையும் கணினிமயமாக்கப்பட உள்ளது. அந்த வகையில் 4,810 டாஸ்மாக் கடைகளில் மின்னணு முறையில் பணம் செலுத்துவதற்கான வசதி அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. இதற்கிடையே டாஸ்மாக் மதுபான கடைகளில் மது வாங்குவோரிடம் பாட்டில் ஒன்றுக்கு கூடுதலாக 10 ரூபாய் வசூலிப்பதாக புகார் எழுந்தது. இந்த புகாரை தடுக்கும் வகையில் தமிழகத்தில் உள்ள அனைத்து டாஸ்மாக் மதுபான கடைகளிலும் ஸ்வைப்பிங் மிஷின் வைக்க டாஸ்மாக் நிர்வாகம் முடிவு செய்துள்ளது. கணினி மயமாக்குவதன் மூலம் கூடுதல் விலைக்கு மது விற்பனை செய்வது தடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மருத்துவ படிப்பில் 7.5% ஒதுக்கீட்டில் சேரும் மாணவர்களிடம் எந்தவித கட்டணமும் வசூலிக்க கூடாது என மருத்துவ கல்வி மற்றும் ஆராய்ச்சி இயக்குநரகம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக மருத்துவ கல்வி மற்றும் ஆராய்ச்சி இயக்குநர் அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில், மருத்துவ கல்லூரிகளில் 7.5% ஒதுக்கீட்டில் MBBS, BDS படிப்பில் சேரும் மாணவர்களிடையே கல்வி கட்டணம், புத்தகம், உணவு, விடுதி உட்பட எவ்வித கட்டணத்தையும் வசூலிக்க கூடாது என உத்தரவிட்டுள்ளது. இந்த ஒதுக்கீட்டில் படிக்கும் மாணவிகள் புதுமை பெண் திட்டம், நிதியுதவி உட்பட அனைத்து வித கல்வி உதவித்தொகை பெறுவதற்கும் தகுதி உடையவர்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசு பள்ளி மாணவர்களுக்கு மருத்துவ படிப்பில் சில இடர்பாடுகள் இருப்பதால் கல்வி நிறுவனங்கள் கூடுதல் கவனம் செலுத்தி அவர்களின் கற்கும் திறனை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
திருச்சி ஸ்ரீரங்கம் கோவிலில் கிழக்கு வாசல் நுழைவு கோபுரத்தில் உள்ள நிலைகளில் ஒரு பகுதியில் உடைப்பு ஏற்பட்டு கான்கிரீட் பூச்சிகள் பெயர்ந்து விழுந்தன. தமிழகத்தின் மிகவும் பிரசித்தி பெற்ற திருச்சி ஸ்ரீரங்கம் கோவிலின் கிழக்கு வாசல் நுழைவு கோபுரத்தின் முதல் நிலை மற்றும் இரண்டாம் நிலை சுவர்கள் சில தினங்களாக விரிசல் ஏற்பட்ட நிலையில் காணப்பட்டது. இந்த நிலையில் விரிசல் அதிகமாக முதல் நிலை கோபுரத்தின் சுவர் நள்ளிரவில் மளமளவென இடிந்து விழுந்து பெரும் சத்தம் ஏற்பட்டது. அருகிலேயே பள்ளிகள் இருக்கும் நிலையில் நள்ளிரவில் கான்கிரீட் பூச்சுகள் பெயர்ந்து விழுந்ததால் அசம்பாவிதம் ஏதும் ஏற்படவில்லை. சில நாட்களுக்கு முன்பு உடைப்பு ஏற்பட்டு கான்கிரீட் பூச்சி விழும் நிலையில் இருந்ததால் பலகை கம்புகளை கொண்டு முட்டு கொடுக்கப்பட்டு இருந்தது. கோபுரத்தை சீரமைக்கவும் பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ளவும் 67 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் டெண்டர் கோரப்பட்டுள்ளது. டெண்டர் எடுக்க யாரும் முன்வரவில்லை என்றால் கோவில் நிர்வாகமே பணிகளை மேற்கொள்ளும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே வீட்டிற்கு சாரம் கட்டும்போது இரும்பு பொருட்கள் தவறி விழுந்ததில் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த வடச்சேரி பகுதியை சேர்ந்த நாராயணன் என்பவர் வெங்கடபுரம் பகுதியை சேர்ந்த மதன்குமார் என்பவரது வீட்டில் சாரம் கட்டும் பணியில் ஈடுபட்டிருந்தார். அப்பொழுது சாரத்தில் கட்டி வைக்கப்பட்டிருந்த இரும்பு மற்றும் மரப்பொருட்கள் நாராயணன் மீது விழுந்ததில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். பின்னர் இது குறித்து தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக வாணியம்பாடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற தகவல்களை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். வேலூர் கோட்டையில் உள்ள ஸ்ரீ ஜலகண்டீஸ்வரர் ஆலயத்தில் சங்கடஹர சதுர்த்தியை முன்னிட்டு ஸ்ரீ விநாயக பெருமானுக்கு பால், தயிர், சந்தனம் உள்ளிட்ட பொருட்களை கொண்டு அபிஷேகங்கள் மற்றும் சிறப்பு அலங்காரங்களை செய்து மகா தீபாராதனை நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடியில் சுருக்குமடி வலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து சுருக்குமடி வலையை முற்றிலும் தடை செய்ய வலியுறுத்துவது தொடர்பாக 9 மாவட்ட மீனவர்களின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தின் முடிவில் சுருக்குமடி இரட்டை மடி வலை மற்றும் அதிவேக விசைப்படகை நிரந்தரமாக தடை செய்ய நடவடிக்கை எடுக்காவிடில் 9 மாவட்ட மீனவர்களும் இணைந்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுவது உள்ளிட்ட தீர்மானங்களை நிறைவேற்றினர். தொடர்ந்து 4 நாட்களாக நடைபெற்று வந்த தொழில் மறியல் போராட்டத்தை வாபஸ் பெற்றுக் கொள்வதாகவும் நாளை முதல் 21 மீனவ கிராமத்தினர் தொழிலுக்கு செல்வதாக தரங்கம்பாடி மீனவ பஞ்சாயத்துதாரர்கள் தெரிவித்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அடுத்த பச்சூர் ஊராட்சி மன்ற அலுவலகம் முன்பு ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் செல்வி கிருஷ்ணன் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர வலியுறுத்தி வார்டு உறுப்பினர்கள் தர்ணாவில் ஈடுபட்டனர். ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் செல்வி கிருஷ்ணன் மன்ற செயல்பாடுகளில் நேரடியாக வந்து செயல்படுவது இல்லை என்றும் அவருடைய கணவர் மற்றும் அவரது மகன் ஆகிய இருவருமே அனைத்து கூட்டங்களுக்கும் சென்று ஆளுமை செய்வதாகவும் வார்டு உறுப்பினர்கள் தர்ணாவில் ஈடுபட்டு கோஷங்கள் எழுப்பினர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. புதுக்கோட்டை ஆத்மா அறக்கட்டளை சார்பில் 22ஆம் ஆண்டு மாநில அளவிலான யோகா போட்டிகள் மற்றும் சிறந்த சேவைகளை பாராட்டி யோகா ஆசிரியர்களுக்கு விருதுகள் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. இந்த யோகா போட்டியில் 25 மாவட்டங்களில் இருந்தும் பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் முதியவர்கள் என 1200 பேர் கலந்து கொண்டனர். வயது அடிப்படையில் பல்வேறு பிரிவுகளில் நடைபெற்ற இந்த யோகா போட்டிகளில் வெற்றி பெறும் மாணவ மாணவிகளுக்கு பல்வேறு பரிசுகள் வழங்கப்பட மேலும் இதில் வெற்றி பெற்று முதல் இடங்களை பிடிக்கும் வீரர்களுக்கு மிதிவண்டிகள் பரிசாகவும் வழங்கப்படுகிறது. இந்த நிகழ்வில் ஆத்மா அறக்கட்டளை நிர்வாகிகள் மற்றும் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். திருவாரூர் மாவட்டத்தில் தண்ணீர் கேட்டு முறையிட்ட பெண்களிடம் அவமதிக்கும் வகையில் நடந்து கொண்ட அடியக்கமங்கலம் ஊராட்சி மன்ற தலைவரின் அராஜக போக்கை கண்டித்து பெண்கள் காலி குடங்களுடன் திருச்சி நாகை தேசிய நெடுஞ்சாலையில் அமர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. அங்கு வந்த காவல்துறையினர் மற்றும் அரசு அதிகாரிகள் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி விரைவில் குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதி அளித்ததன் பேரில் அனைவரும் கலைந்து சென்றனர்.
ஆந்திர மாநிலம் சித்தூரில் தெலுங்கு தேசம் மற்றும் ஒய்எஸ்ஆர் தொண்டர்களிடையே கடும் மோதல் ஏற்பட்டு கலவரமாக மாறியது. இதனால் சுமார் 75க்கும் மேற்பட்டோர் இரு தரப்பில் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் சித்தூர் மாவட்டத்தில் பந்த் மற்றும் கடை அடைப்பு அறிவிக்கப்பட்டுள்ளதால் வேலூர் வழியாக செல்லும் சித்தூர், திருப்பதி, ரேணிகுண்டா பேருந்து நிலையத்தில் நிறுத்தப்பட்டுள்ளது. போக்குவரத்து இல்லாததால் பயணிகள் பேருந்து நிலையத்தில் காத்து கிடக்கின்றனர். இதனால் சித்தூர் வேலூர் போக்குவரத்து முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ளது. பரமத்தி வேலூரில் சட்டவிரோதமாக மது பாட்டில்களை விற்பனை செய்ததாக கிடைத்த தகவலின் பேரில் பாலகிருஷ்ணன், மோகன், பழனிசாமி மற்றும் பாரத் ஆகிய 4 பேரை திருச்செங்கோடு மதுவிலக்கு பிரிவு காவல்துறையினர் கைது செய்து அவர்களிடம் இருந்து 50 மது பாட்டில்கள் மற்றும் 3 இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் இருந்து மாதனூர் வழியாக ஒடுகத்தூர் செல்லும் அரசு பேருந்து கடந்த 1 மாத காலமாக காலையில் ஒருமுறை மட்டும் வருவதாகவும், மதியம் செல்லக்கூடிய பேருந்தை பணிமனையில் நிறுத்திவிட்டு ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் தூங்கிவிடுவதாகவும், இது சம்பந்தமாக பலமுறை பணிமனை மேலாளருக்கு புகார் அளித்தும் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். பேருந்து வராததால் குழந்தைகளுடன் 2 மணி நேரத்திற்கும் மேலாக பேருந்து நிலையத்தில் காத்திருப்பதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்தனர். விழுப்புரம் அருகே உள்ள ஜானகிபுரத்தில் ஓட்டுநரான உத்திரகுமார் என்பவர் தனது எலக்ட்ரிக் இருசக்கர வாகனத்தின் பேட்டரியை வீட்டினுள் எடுத்து சென்று சார்ஜ் போட்டுள்ளார். சார்ஜ் போட்ட அரை மணி நேரத்தில் பேட்டரி திடீரென வெடித்து எரிய துவங்கியது. தீயை அணைக்க முயன்றும் வீடு முழுவதும் தீ வேகமாக பரவியது. இந்த தீ விபத்தில் வீட்டில் இருந்த குளிர்சாதன பெட்டி, கிரைண்டர், மிக்சி உள்ளிட்ட பொருட்கள் தீயில் எரிந்து சேதமாகின. மேலும் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுக்கோட்டை நகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் 15 நாட்களுக்கு மேலாக குடிநீர் பற்றாக்குறை இருந்து வருவதாகவும், இதுகுறித்து நகராட்சி அதிகாரிகளிடம் புகார் தெரிவித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தால் திருக்கட்டளை சாலையில் அரசு பேருந்தை மறித்து 30க்கும் மேற்பட்ட பெண்கள் இருசக்கர வாகனங்களை நிறுத்தி காலி குடங்களுடன் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் மற்றும் அதிகாரிகள் முறையாக குடிநீர் வழங்கப்படும் என உறுதி அளித்ததன் அடிப்படையில் சாலை மறியல் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு அருகே அமைந்துள்ள பெரிய வீட்டு அம்மன் கோவிலில் ஆடி பெருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. சேத்துப்பட்டு தாலுகா வந்தவாசி நெடுஞ்சாலையில் உள்ள அரசம்பட்டு கிராம வனப்பகுதியில் சித்திரை முள்பாறை மீதுகை குழந்தையுடன் வீற்றிருக்கும் பெரிய வீட்டு அம்மன் ஆடி பெருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு அரசம்பட்டு கிராமத்தில் 5 அண்ணன்களுக்கு ஒரே தங்கையாக பிறந்த பெரிய வீட்டு அம்மனை அவர்களது அண்ணிகள் செய்த கொடுமை காரணமாக மனமுடைந்து அருகில் உள்ள காட்டிற்கு சென்றுள்ளார். கர்ப்பிணி பெண்ணான பெரிய வீட்டு அம்மன் அங்கேயே குழந்தையை பெற்றெடுத்து தெய்வமானதாக வரலாற்றில் கூறப்படுகிறது. இத்தகைய கோவிலில் புகுந்த வீட்டு பெண்களை அனுமதிக்காமல் பிறந்த வீட்டு பெண்கள் மட்டும் கலந்து கொண்டு வினோத திருவிழா நடைபெற்றது. சென்னை அடையாறில் செயல்பட்டு வரும் அவ்வை இல்லம் குழந்தைகள் காப்பகத்தில் உள்ள 200 குழந்தைகளுக்கு பானுமதியின் 3ஆம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டது. அடையார் பார்த்தி தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் 174வது வட்ட செயலாளர் வழக்கறிஞர் இலா கதிரவன், 173வது வட்ட துணை செயலாளர் ஜெய்பீம் ஸ்ரீகுமார், வழக்கறிஞர்கள் சையத், ஸ்ரீ செல்வ பாலாஜி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ஊழல் வழக்கில் பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான் கானுக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து இஸ்லாமாபாத் விசாரணை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பதவி இழப்பிற்கு பிறகு இம்ரான்கான் மீது ஊழல், மோசடி, கொலை மிரட்டல் என பல்வேறு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டது. இதில் கடந்த 2018 முதல் 2022ஆம் ஆண்டு வரை இம்ரான்கான் பிரதமராக இருந்தபோது அவர் வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொண்ட போது வழங்கப்பட்ட நினைவு பரிசுகள், விலை உயர்ந்த பொருட்களை விற்று கிடைத்த பணத்தை மோசடி செய்ததாக ஒரு வழக்கு தொடரப்பட்டது. அந்த வழக்கை இஸ்லாமாபாத் விசாரணை நீதிமன்றம் விசாரித்து வந்தது. இந்நிலையில் அந்த வழக்கில் இம்ரான்கான் குற்றவாளி என்று உறுதி செய்த நீதிமன்றம் அவருக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனையும் வழங்கியுள்ளது. இதனை அடுத்து இம்ரான்கான் உடனடியாக கைது செய்யப்பட்டார். மேலும் அவர் அரசியலில் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு எவ்வித தேர்தலிலும் போட்டியிட இயலாத வண்ணம் தகுதி இழந்துள்ளார். ருத்ரபிரயாக் மாவட்டத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவில் 3 பேர் இறந்துள்ளனர் மற்றும் 17 பேர் காணவில்லை என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.
ருத்ரபிரயாக் கௌரிகுண்டில் கேதார்நாத்திற்கு 16 கிலோமீட்டர் முன் நிலச்சரிவு ஏற்பட்டது. மலையில் இருந்து இறங்கிய கடும் குப்பைகளில் 2 சாலையோர கடைகள் மற்றும் தாபாக்கள் அடித்து செல்லப்பட்டன. நிலச்சரிவு ஏற்பட்ட போது அங்கிருந்த கடைகள் மற்றும் தாபாக்களில் 4 உள்ளூர் மக்களும் நேபாளத்தை சேர்ந்த 16 பேரும் இருந்ததாக கூறப்படுகிறது. தகவல் அறிந்து வந்த மாநில பேரிடர் மீட்பு படையினர் சம்பவ இடத்தில் தேடுதல் பணியில் ஈடுபட்டுள்ளனர். இதில் 3 பேர் பலியாகியுள்ளனர் மற்றும் 17 பேர் காணவில்லை என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் யூடியூபர் ஒருவர் இலவசமாக பிளே ஸ்டேஷன்களை வழங்குவதாக அறிவித்ததை தொடர்ந்து ஏற்பட்ட தள்ளுமுள்ளில் ஏராளமான காவல் அதிகாரிகள் காயமடைந்துள்ளனர். யூடியூபில் 40 லட்சம் சப்ஸ்கிரைபர்களை கொண்ட கைசென் வீடியோ கேம் பிரியர்களிடையே மிகவும் பிரபலமான சோனி நிறுவனத்தின் லேட்டஸ்ட் பிளே ஸ்டேஷன்களை மேன்ஹட்டன் பூங்காவில் வைத்து இலவசமாக வழங்கப் போவதாக அறிவித்தார். இது பற்றி எதுவும் தெரியாத காவல் அதிகாரிகள் 1 மணி நேரம் முன்கூட்டியே திரண்ட ஆயிரக்கணக்கான இளைஞர்களை கட்டுப்படுத்த முடியாமல் திண்டாடினர். கூட்டத்தில் இருந்த இளைஞர்கள் கையில் கிடைத்த பொருட்களை எல்லாம் காவல்துறையினரை நோக்கி வீச தொடங்கியதால் பலர் காயமடைந்தனர். இதனைத் தொடர்ந்து கலவரத்தை தூண்டிய குற்றச்சாட்டில் கைசென்ட்டை காவல்துறையினர் கைது செய்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மீண்டும் ஆட்சியை பிடிக்க பாஜக எதையும் செய்வார்கள். திமுக மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. மீன்வளம் தொடர்பான கூட்டு பணிக்குழு கூட்டத்தில் தற்போதைய மீனவர் பிரச்சினை குறித்து விவாதிக்கப்பட்டதா? நாடாளுமன்ற மாநிலங்களவையில் வைகோ எழுப்பிய கேள்விக்கு ஒன்றிய வெளியுறவுத்துறை இணை அமைச்சர் பதில். பொம்மன் பெல்லியை சந்தித்தார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. குடியரசுத் தலைவர் வருகையை ஒட்டி புதுச்சேரி கடற்கரை சாலை மூடப்படும் என அறிவிப்பு. ராகுல் காந்திக்கு மீண்டும் எம்பி பதவி வழங்க வேண்டும். சபாநாயகர் ஓம் பிர்லாவிற்கு காங்கிரஸ் கடிதம். மணிப்பூரில் மீண்டும் வெடித்த வன்முறையால் 3 பேர் உயிரிழப்பு. 8 மாவட்டங்களில் ஊரடங்கு நேரம் நீட்டிப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 10:30 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.